வணக்கம் நண்பர்களே. விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டில் குலதெய்வ கோயில் என்று அனைவராலும் அழைக்கப்படும் ஸ்ரீ மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன் கோயிலின் சிறப்புகளை பற்றித்தான் நாம் இந்த காணொளியில் காண உள்ளோம். புதுச்சேரிக்கும் மரக்காணத்திற்கும் நடுவே 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ்புத்துப்பட்டிலிருந்து பிரதான சாலையில் இறங்கி மேற்கே 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் ஐவேலங்காடு என்று அழைக்கப்படும் பச்சை மூலிகைகள் நிறைந்த காட்டின் நடுவில் ராஜகோபுரத்துடன் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. நடு காட்டுக்குள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோயில் சந்நிதியில் பூரணை புஷ்கலையுடன் ஐயனார் மஞ்சனீஸ்வரர் என்ற பெயரில் அமர்ந்துள்ளார். நுழைவு வாயில் முன்புறம் பலிபீடமும் யானை வாகனமும் உள்ளன. கோயிலுக்குள் சுப்பிரமணியர் சந்நிதியும் தெற்கே விக்னேஸ்வரர் சந்நிதியும் தனித்தனி கோயில்களாக உள்ளன. மஞ்சனீஸ்வரர் அவதார நேரத்தில் இருந்த பெருமாள் சந்நிதியும் இங்கே உண்டு. கோயிலின் பின்புறம் மேற்கில் குதிரை கோயில், புத்துக்கோயில், நாகாத்தம்மன் கோயில், விநாயகர் கோயில்கள் அமைந்துள்ளன. கோயிலுக்கு முன்புறம் நுழைவதற்கு முன்பாக மஞ்சனீஸ்வரரின் நண்பரும் காவலருமான மலையாளத்தார் சந்நிதி அமைந்துள்ளது. இந்த கோயிலில் எங்கு பார்த்தாலும் மூலிகை செடிகளும் குதிரை வாகனங்களும் ஐயனாருக்குரிய சிலைகளுமாக பார்க்கவே பரவசமாக இருக்கிறது. இப்போது இருக்கிற திண்டிவனம் 1ஆம் குலோத்துங்கன் காலத்தில் திந்தினீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாம். அவருடைய காலத்தில்தான் இங்கே ஐயனாரப்பனுக்கு முதலில் கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், அலங்கார மண்டபம், மகா மண்டபம், பிரகாரம் என்று அனைத்து அம்சங்களையும் கொண்ட இந்த ஸ்ரீ மஞ்சனீஸ்வரர் ஐயனார் திருக்கோயில்தான் நடுநாட்டில் தோன்றிய முதல் கோயில் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் தல வரலாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டது. பஸ்மாசுரன் என்னும் அரக்கன் தன்னை யாரும் வெல்ல முடியாத பலத்துடன் இருக்க என்ன செய்ய வேண்டுமென்று நாரதரிடம் கேட்டான். அவர் ஈஸ்வரனை வேண்டி தவம் செய்ய சொன்னார். அதன்படி தவம் செய்த பஸ்மாசுரன் தன் முன்னால் தோன்றிய ஈசனிடம், நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும் என்ற வரத்தை பெற்றார். வரத்தை சோதிப்பதற்காக அதையே கொடுத்த ஈஸ்வரனின் தலையிலேயே கை வைக்க நெருங்கினான் பஸ்மாசுரன். வருத்தப்பட்ட ஈஸ்வரன் அருகில் இருந்த ஐவேலங்காட்டில் ஒரு மரத்தில் காயாக மாறினார். அரக்கனும் ஆடு உருவம் கொண்டு காய்களை தின்னத் தொடங்கினான். ஈசன் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணனை அழைத்தார். பரமாத்மாவான திருமால் மோகினி வடிவில் தோன்றினார். பெண்ணை கண்டு மோகம் கொண்ட பஸ்மாசுரன் மோகினியை வேட்கையோடு நெருங்கினான். தவம் செய்ய புற்றுக்குள் இருந்தவன் உடலெல்லாம் மண் சேரும் சகதியமாக இருந்தது. பஸ்மாசுரனிடம் உடலை கழுவி கொண்டு வரச் சொன்னாள் மோகினி. அவனும் அருகிலுள்ள கழிவெளி என்னும் நீர்நிலைக்கு சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு தலையை துடைக்க கைகளை தலைமீது வைத்தபோது வரத்தால் எரிந்து சாம்பலானான். திருமாலின் மோகினி அவதாரத்தின் நினைவாக காவல் தெய்வமாக ஐயனார் என்ற சிவசக்தியுருவை உருவாக்கினார். அந்த ஐயனார் உருவமான தலம் இதுவாகும். குழந்தை வடிவில் இருந்த இவரை தேவகுரு பந்தலராஜா வேட்டைக்கு செல்லும் வழியில் கொண்டு வந்து வைத்தார். பந்தலராஜன் அவரை எடுத்து வளர்த்து சகல வித்தைகளும் பயிற்றுவித்து சிறக்கச் செய்தார். மலையாள நாட்டில் சிறுவன் ஐயப்பனாக வாசம் செய்து மீண்டும் வாலிப பருவத்தில் இத்தலத்திற்கே திரும்பினார் என்று வரலாறு கூறுகிறது. இளவஞ்சி நாட்டு அரசன் மகள் பூரணையையும் நேபாள தேசத்து அரசன் பெகரஞ்சன் மகள் புஷ்ப கலாபிகையையும் மணந்தார். திருமணத்தில் கலந்து கொண்ட திருமால் காக்கும் தெய்வமாக இங்கிருந்து உலகை காவல் காத்து வர பணித்தார். தலையில் தெளித்து கொள்ளும் புனித நீர் மஞ்ச நீர் எனப்படும். பஸ்மாசுரன் தலையில் தெளித்து கொண்ட நீரால் தீயது அழிந்து உலகை காக்கும் காவல் தெய்வமாக ஐயனார் உருவானதால் மஞ்சனீஸ்வரர் என அழைக்கப்பட்டார். காட்டில் புற்றுகள் நிறைந்த கீழ்புத்துப்பட்டு என்னும் அந்த வனத்திலேயே கோயில் கொண்டார். உலகை காவல் காக்கும் பணி இருப்பதால் கோயிலில் சூரிய அஸ்தமனம் வரை இருந்து மக்களுக்கு அருள் செய்து பிறகு வானுலகம் சென்று தேவர்கள் முனிவர்கள் போன்றோர் அளிக்கும் பூஜையை ஏற்று நள்ளிரவில் தன் வெள்ளை குதிரையில் ஏறி பரிவாரங்களும் உதவியாளர் மலையாளத்தார் உடன் வர
மஞ்சு எனப்படும் மேகத்துக்குள் புகுந்து உலகம் முழுவதும் காவல் காத்து வருகிறார். அப்போது மேகங்கள் இவருடன் துணையாக அணிவகுத்து செல்லும். மஞ்சை அணியாக சூடியதால் மஞ்சனீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இங்கு ஐயனாரப்பனாக பிறந்து கேரளத்து பந்தலராஜா எடுத்து வளர்த்த நிலையில் ஐயப்பன் ஆனதாகவும் மீண்டும் இங்கு வந்து திருமணம் நடந்ததாகவும் வரலாறு உள்ளதால் கார்த்திகை மாதம் முதல் மகர தீபம் வரை சிறப்பான நாட்களாக ஐயப்ப பக்தர்களால் வழிபடப்படுகிறது. சபரிமலை செல்வதன் முன்போ சென்று விட்டு வந்த பின்போ இந்த கோயிலுக்கு வருவதை பலர் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஐயனார் வழிபாட்டின் அடிப்படை தன்மையே ஊர், மக்கள், கால்நடைகள் மற்றும் வயல்வெளிகளை காக்கும் காவல் தெய்வம் என்பதாகும். ஆடி, கார்த்திகை, தை, சித்திரை மாதங்களின் திங்கட்கிழமைகள் முக்கியமான நாட்களாக கொண்டாடப்படுகின்றன. ஆடி மாதத்தில் பக்தர்கள் பொங்கல் வைத்து ஐயனாரை வழிபடுகின்றனர். நடுநாட்டில் வசிக்கும் பெரும்பாலானவர்களுக்கு ஐயனாரப்பன் தான் குலதெய்வம். எனவே அவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தங்கள் துன்பம் நீங்கி குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படுவதாக நம்புகிறார்கள். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்பவர்கள் தங்களை காப்பாற்றி அருள்பளிக்குமாறு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன் இங்கு வந்து ஐயனாரப்பனை வழிபட்டு செல்வார்களாம். திருமண தடை நீக்கும் தலமாக இது விளங்குகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டு குழந்தை பேறு பெறுகிறார்கள். இங்கு ஐயனாரப்பனுக்கு சைவ பூஜை மட்டுமே நடத்தப்படுகிறது. பலி பூஜை கிடையாது. ஆனால் ஆடு, கோழி பலியிடுபவர்கள் கோயிலுக்கு வெளியே உள்ள மலையாளத்தாருக்கு படையலிட்டு பலியிட்டு வருகிறார்கள். வெள்ளி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் சிறப்பு தரிசனம் நடைபெறும். மாசி மகம் உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். ஏழரை நாட்டு சனி, அஷ்டம சனி போன்ற கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமைகளில் ஐயனாரப்பனுக்கு தீபமேற்றி வழிபட்டால் தோஷம் விலகும் என்பது ஐதீகம். புதன் கல்வி பயில துணை செய்யும் கிரகம். ஆகவே புதன்கிழமை தோறும் இங்கு வந்து வழிபட்டால் கல்வியில் ஆர்வமும் மேன்மையும் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஐயனார் என்றாலே காவல் தெய்வம். அவரது வாகனமான குதிரை காலில் சீட்டு கட்டினால் நம் குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதால் சீட்டு கட்டும் வழக்கம் உள்ளது. கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள குதிரை கோயிலில் வேண்டுதல் நிறைவேற குதிரை கால்களில் சீட்டு கட்டுகிறார்கள். இந்த கோயிலில் 4 பெரிய குதிரை சிலைகள் உள்ளன. இதில் ஐயனாரப்பனின் குதிரையான வேத குதிரையில் சீட்டு கட்டும் வழக்கம் உண்டு. பில்லி, சூனியம், ஏவல், திருட்டு, பணம் தராமல் ஏமாற்றுதல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து சீட்டு கட்டுகிறார்கள். மேலும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இங்கு வந்து சீட்டு எழுதி கட்டினால் அந்த பழக்கம் மறந்து போகும், நல்ல உடல்நலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் நேர்த்தி கடனாக குதிரை உருவங்களை இந்த கோயிலுக்கு சமர்ப்பிக்கின்றனர். மேலும் இங்குள்ள புற்றில் மாங்கல்ய கயிற்றை கட்டினால் திருமண யோகம் மற்றும் கல்வி யோகம், தொழில் யோகம் என அனைத்து யோகங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. புதனுக்கு அதிபதி சாஸ்தா என்பதால் புதன்கிழமை தோறும் வந்து விளக்கேற்றி வழிபட்டால் வியாபாரம் பெருகும் என்பதும் மக்கள் நம்பிக்கையாக உள்ளது. ஐயனாரப்பன் பகலில் கோயிலில் இருந்து அருள்பாலித்து இரவில் குதிரையில் சென்று ஊரை காவல் காக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அர்த்தஜாம நேரத்தில் அவர் குதிரையில் பவனி வருவதாகவும் இப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள். இந்த கோயிலின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று ஐயனாரப்பனுக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக யானை இருப்பது. இந்த யானை உருவம் கபால பைரவர் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஐயனாரப்பன் ஊரில் குதிரையிலும் காட்டுப்பகுதியில் யானையிலும் பவனி வந்து மக்களை காப்பதாக உள்ளூர் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோயிலின் மற்றொரு முக்கிய சிறப்பு 21 பரிகார மூர்த்திகள் உள்ளன. அவற்றில் 7 கன்னிமார்கள், வீரபத்திரர் உள்ளிட்ட தெய்வங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இது ஒரு தனி ஐயனார் சன்னதி மட்டுமல்லாமல் பல காவல் மற்றும் பரிவார தெய்வங்களை உள்ளடக்கிய பெரிய வழிபாட்டு அமைப்பாக இருப்பதையும் உணர முடிகிறது.